ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க கீக்கி. இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால், நான் இன்றைக்கி ஜெஃப்னா போகிறேன். அப்போ ஜெஃப்னா போகிற வழியில் கேக் திங்ஸுகளும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு சொல்லி எங்களோட இடத்துல கேக்குக்கு தேவையான திங்ஸுகள் வேண்டே இல்லாது. இப்போ ஃபேட், சுகர் அந்த மாதிரி வேண்டலாம். கலரிங் மற்றது வேறு ஏதாவது கேக்குக்கு தேவையான டூல்ஸ் அந்த மாதிரி வேண்டா ஜெஃப்னாவோ கிளிநொச்சி அந்த மாதிரி தான் போய் வேண்டணும். அப்போ நான் ஜெஃப்னா போகிறேன். அப்போ அங்கே நீங்களும் கேட்டிருந்தேன், நீங்கள் எது நல்ல ஐசிங் சுகர் அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தேன் நீங்கள். அப்போ நான் போகும்போது கொஞ்சம் திங்ஸ் வேண்டியிருந்தேன். அப்போ உங்களுக்கு நான் அதையும் காட்டி கொண்டு வேண்டுவோம்னு சொல்லித்தான் இந்த வீடியோ. போயிட்டு போன வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு மார்னிங் சாப்பிடல. அப்போ மார்னிங் சாப்பிடல பிறகு அப்போ ரியோவுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் ஏதாவது குடிச்சிட்டு பிறகு கொஞ்சம் லேட் ஆகிடும். அப்போ திங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வருவோம்னு சொல்லி தான் பிளான். அப்போ நாங்கள் ரியோவுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே பார்த்தா முதல் நான் நல்ல ஒரு டைம் போனேன். அப்பேக்கில் இந்த முன்னுக்கு டிசர்ட் ஐட்டம் எல்லாம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. எனக்கு கண்ட மாதிரியே தெரியல. நிறைய அந்த ப்ரௌனி, மில்க் கேக், மற்றது வெனிலா கேக், சாக்லேட் கேக், சீஸ் கேக் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் ஆட் பண்ணியிருந்தவே. அப்போ சரி அதுகளையும் பார்த்துட்டு சரி அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சுட்டு போய் கேக் என்ன வேணுமென்னு சொல்லி அதுவும் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் சாக்லேட் நட்ஸ் ஐஸ்கிரீம் தான் பண்ணியிருந்தேன். கஜி மிக்ஸ் ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தேன். அப்போ அதில் எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. ஆனால் ரியோவிலேயே எப்போவுமே அடிக்கலாது ரோல்ஸ் தான். ரோல்ஸும் அந்த சோஸும் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ ரோல்ஸும் வேண்டி நான் சரி அந்த கேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டெம்டாக இருந்தது. சரி சாப்பிடுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணால் நாங்கள் கேட்டு தான் பண்ணுவோம், இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கு நல்லா டேஸ்ட்டாக எது இருக்குமென்னு சொல்லித்தான் எப்போவுமே நான் போகும்போது வேண்டுவேன். ஆனால் அப்படி சொல்லிச்சிருந்தேன்டா மில்க் கேக் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த சீஸ் கேக்கும் ஃபாஸ்ட் மூவிங், நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி. அப்போ சரியாண்டு ஃபஸ்ட்டுக்கு மேலே ஜெல்லி கோட்டிங் மாதிரி எல்லாம் இருந்தது. கீழே ஏதோ நட்ஸுகள் எல்லாம் போட்ட மாதிரி இருந்தது இந்த சீஸ் கேக். அப்போ சரி அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லி பார்த்தா அது ரப்பர் மாதிரி இருந்தது. சுகர் லெவல் சரியான குறைவு. ஓகே, சுகர் அப்படி இருக்கிறது ஓகே. ஆனால் டேஸ்ட் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இன்னமும் தெரியல எனக்கு. கீழுக்கு அந்த க்ரீம் கிரேக்கர் பிஸ்கட் இருக்குது தானே, அதை நல்ல வடிவாக உருத்தி எடுத்து கீழே ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே ஏதோ சீஸ் அந்த மாதிரி போட்டிருக்கணும். மேலே ஜெலட்டினுக்கு கொஞ்சம் பிங்க் கலர் கலரிங்க போட்டு மேலே ஊற்றி விட்ட மாதிரி தான் இருந்தது. எனக்கு அப்படி தான் இருந்தது. டேஸ்ட் சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல. வேறு யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி. வெளியிடத்தில் எப்படின்னு தெரியல, ரியோவிலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல. கஜிக்குமே இது பிடிக்கலையேன்னு சொன்னேன். அப்புறம் மில்க் கேக் மில்க் கேக்குள்ளே அது ஒரு பாக்ஸில் வந்தது. பார்த்திங்கன்னா கேக்குக்குள்ளே அந்த மில்க்கை டிப் பண்ணி சோக் பண்ண மாதிரி கேக்குக்குள்ளே. அது டேஸ்ட்டு, சுகர் லெவல் எல்லாமே நல்லா இருந்தது. அது ஓகே, அது ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட. இந்த எல்லாத்துக்கு அவ்வளோ ப்ரைஸ் தேவையில்லை. பட் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அங்கே போயிட்டு கேக் எல்லாம் முடிவாக எல்லாம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சு ரோல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் பிறகு கேக்ஸ் திங்ஸ் தான் பண்ணுறதுக்கு வலிக்கிட்டோம். இந்த வீடியோ லாங்காக இருக்காது. சும்மா நாங்கள் ஜெஃப்னா போகும்போது உங்களுக்கு இந்த கேக் திங்ஸ் வேண்டது அதை காட்டுவோம்னு சொல்லித்தான் நானும் போனேன். பெட்டா விலையும் வேண்டலாம், கொழும்பு எசன்சியன்லேயும் வேண்டலாம். பெட்டா விலைன்னு நாங்கள் போய் எடுக்கலாது, கலரிங் மட்டும்தான் போய் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கொழும்பு எசன்சியலில் பக்கத்து எல்லாமே இருக்கிறபடியாக ஓரளவு நாங்கள் பார்த்து எங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமென்னு சொல்லி எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபொண்டன் செய்கிறதுக்கு டம்மிஸாக இருந்தாலும், சிலிக்கான் மோல்டு மாதிரி கேக் ட்ரே, நம்பர் கட்டர்ஸ், கலரிங் எல்லாம் நிறையவே இருக்குது. நான் அப்போ கடையில் உள்ள அண்ணன் அவர்கிட்டயோ கேட்டிருந்தேன் என்னென்ன பிராண்ட் ஐசிங் சுகர் எல்லாமே இருக்குன்னு சொல்லி. அவர் சொன்னால் டும் இருக்குது 1330 ரூபா, லக்கி 800 ரூபா,
மோத்தா 1550 ரூபா, பேக்கர்ஸ் மேன் 1470 ரூபா. இந்த 4 வெரைட்டி ஐசிங்ஸ் வரும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இப்போ நம்மள ஐசிங்குக்கு தானே இப்போ கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக கொஞ்சம் அது மாதிரி பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் நல்ல பிராண்டில் கூட எல்லாம் பேக்கர்ஸ் மேன் மோத்தா எல்லாம் நல்ல பிராண்ட், இப்போ ஃபொண்டன் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஐசிங் போடுறதுக்கு டும் அதுகளே ஓகே, நான் டும் தான் கூட வேண்டுறேன். நான் வேண்டி நீங்கள் வடிவாக ஜூஸ் பண்ணிவிட்டு கவரில் நல்லா நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா திருப்பி வேறு எதுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட இடத்துல கட்டாயம் எல்லா இடத்துலையும் மோத்தா பேக்கர்ஸ் மேன் எல்லாமே இருக்கும். உங்களோட இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்க. இப்போ ரசாக்கோ பிராண்ட் நான் முதல்ல போன வீடியோலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரசாக்கோ பிராண்ட் வந்து நல்ல கலர் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் விட்டாலும் ஓரளவு உங்களுக்கு நினைக்கிற அளவு கலர் வரும். மற்ற டும்லேயும் கலரிங் இருக்குது, வில்லியம்ஸோ அதில் எல்லாம் இருக்குது, மற்ற மோத்தாலே எல்லாம் கலரிங் இருக்குது. ஆனால் ரசாக்கோ கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ வந்து ரசாக்கோ பிளாஸ்டிக்கில் வந்திருக்குன்னு பார்த்தா அது வந்து திக் கலரிங்கன்னு போட்டிருந்தது. இது எனக்கு நான் ஒரு நாளும் பாவிக்கலை, யாராவது பாவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த நல்ல திக்காக இருக்கும் போல், நல்ல கலர் கொடுக்கும் போல். மற்றது அங்கே பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேர்ல்ஸுகள், சுகர் பீட்ஸ் மாதிரி அந்த கேக்குக்கு போடுறதுக்கு டாப்பிங்ஸ் அதெல்லாமே இருக்குது தானே, அதெல்லாம் நிறையவே இருந்தது. அதை விட ஃபுல்லாகவே கலரிங் ரசாக்கோவில் எல்லா பிராண்டுமே இருக்குது. அதை விட ரசாக்கோ பிராண்டில் கலரிங் எல்லாமே நிறைய இருக்குது. மற்றதும் பெரிய பெரிய பொட்டிலாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பேக்கரி வச்சுருக்கிறீங்க, இல்லை கேக் பிஸ்னஸ், உங்களுக்கு நல்ல நிறைய க்ரௌட் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் பெரிய போட்டிலாகவே வேண்டி வைக்கலாம். அதுவுமே ரசாக்கோவில் இருக்குது. நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி வேண்டலாம். நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், அங்கே உள்ள அவர் சொன்ன ஐசிங்ஸ் வர எல்லாமே எடுத்து காட்டியிருக்கிறேன். கூடுதலாக எல்லாமே 10 4-5 கிலோவெல்லாம் வருது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணல. இப்போ ஃபொண்டன் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக செய்யணும், கொஞ்சம் அதனால குழைச்சி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஃபினிஷிங் நல்லா வரணும்னு சொன்னால் மோத்தா பேக்கர்ஸ் மேன் எல்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். மற்ற நீங்கள் ஐசிங் இதுன்றீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஓகே, டும் லக்கி அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போகலாம். அப்புறம் எல்லா திங்ஸுமே வேண்டி முடிச்சுட்டு வர்ற வழியில் பூவால் சிங்கம் புக் ஷாப்பில் புக்ஸ் வேண்டும்னு தான் போயிருந்தேன். அப்போ அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வெரைட்டி புக்ஸ் இருக்குது. அப்போ புக்ஸ் எல்லாம் நாங்கள் வேண்டுமென்று போயிட்டு கணக்கு புக் எல்லாம் வேண்ட போகல, ஏதாவது எங்களுக்கு போயிட்டு எங்களுக்கு ஏதாவது பிடிச்ச புக் இருந்தால் வேண்டுமென்னு சொல்லி தான் போனாங்க. போயிட்டு அந்த அண்ணாட்டுக்கிட்டேன்னா முத்துக்குமார்ட புக்ஸ் எல்லாமே இருக்கான்னு சொல்லி அப்போ அவர் கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்து காட்டினார். இதெல்லாமே இருக்குன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம். அதை விட வைரமுத்தோட மற்றது கோபிநாத்தோட நல்லதாக 4 வரிகள் அப்படி நிறைய ஓரளவுங்களுக்கு கலெக்ஷன் ஓரளவு இருந்தது. இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே இல்லை. நம்ம வந்து அணிலாடும் 3 எல்லாம் கேட்டிருந்தனால அதெல்லாம் இங்கே இல்லை. மற்றது கஜி வந்து சைக்காலஜி ஆஃப் மணி, அதில் வந்து தமிழ் வேர்ஷன் புக் இருந்தது, அந்த புக் வந்து வேண்டி இருந்தார். அதை விட வேர்ல்ட் ஃபேரின்ற புக்ஸ் வந்து நல்ல ஒரு பெரிய கட்டாகவே இருந்தது, ஃபுல்லு ஸ்டோரியும் உள்ள மாதிரி. அப்படி நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் வந்து பார்க்கலாம், வந்து பார்த்து ஏதாவது பிடிச்சிருந்தா எடுக்கலாம். அதை விட எங்களுக்கு ஏதாவது புக் வேணுமென்னு சொன்னால் அந்த புக்கிட்ட நேமும் சொல்லி எந்த பப்ளிகேஷன் வந்து வெளியிட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து அவன் எடுத்தறிவினுமா. அப்படி கஜி ஏதோ புக் எல்லாம் சஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு வந்தார்.
அப்புறம் நாங்கள் அதுவும் வேண்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த பணம் சார் உளவியல்ன்ற இந்த புக் வந்து ரீசெண்ட் டேஸாக தான் வந்து நல்ல வரவேற்பு பெற்றேன். என்னென்னு சொன்னால் ஒருக்கா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கோபிநாத்தை வந்து இவருக்கு அரவிந்தசாமிகிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் சஜஸ்ட் பண்ண புக் தான் இது. அவர் 2-3 புக் சஜஸ்ட் பண்ணுவார், அதில் இதுவும் உண்டு. அப்போ இந்த புக் தான் நம்ம பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லி வேண்டியிருந்தோம். இதுன்ற விலை வந்து 2460 ரூபா. சரிண்டா அதுவும் வேண்டிட்டு லன்ச் டைம் ஆகிட்டு நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி RR பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு இந்திய ரெஸ்டாரண்ட் உண்டு. இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் தான் வந்து ஸ்ரீலங்காவில் ஜெஃப்னாவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து போய் அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு நிறைய ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருந்துச்சுன்னா, அப்போ சரி நாங்களும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜெஃப்னா வரனே ட்ரை வேணும்னு சொல்லி இந்த முறை தான் வந்திருந்தோம். அப்போ நாங்களும் போய் நாங்கள் என்ன வேணும்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணியிருந்தோம். நல்ல அழகாக நல்ல க்ளீனாக எல்லாம் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து கஜி வெஜ், நான் நான்வெஜ், அதனால் கஜி மஷ்ரூம் பிரியாணி, நான் சிக்கன் 65 பிரியாணி தான் எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு தடவை சும்மா ட்ரை பண்ணலாம், பெரிய ஹைப் எல்லாம் இல்லை, சூடாக இல்லை. இப்போ நாங்கள் போனதே லன்ச் டைம் தான், ஆனால் எங்களுக்கு சூடாக கிடைக்கல, நல்லா ஆறிட்டுது. 4-5 65 மேலே வச்சுருந்தது. அதோட ரைஸ் ஒரு எக் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு டேஸ்ட் வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. அப்போ ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓகே ஆவரேஜாக நீங்கள் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் தானே, எனக்கு இப்படி தான் இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு முடிய எங்களுக்கு ஸ்வீட்ஸ் தந்துச்சுன்னா அதையும் சாப்பிட்டு அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பட்டர் க்ரீம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டாட்டா, பாய் பாய்.